ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் வாழும் மேச ராசி அன்பர்களுக்கு சரத் அஸ்ட்ரோவிஷன் சேனல் வாயிலாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாசத்தோட மேச ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாசம் என்னைக்கு பிறக்குதுன்னா, வருகின்ற புதன்கிழமை அதிகாலையில 5:30 மணிக்கு அனுசம் நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாசத்தோட ஜாதக கட்டத்தைன்னு பார்க்கும்போது, மேச ராசியிலிருந்து 2ஆம் வீடான ரிஷப ராசியில குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 4ஆம் வீடான கடக ராசியில சூரியனும் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 6ஆம் வீடான கன்னி ராசியில கேது பகவான் அமைஞ்சிருக்காருங்க. அடுத்து 11ஆம் வீடான கும்ப ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க. அடுத்து 12ஆம் வீடான மீன ராசியில ராகு பகவான் அமைஞ்சிருக்காருங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்க்கும் பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டில் இருந்து கொண்டு எந்தெந்த இடங்களை பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8. குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து கொண்டு பார்க்கும் பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 8. அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் பார்க்கும் பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10. இந்த இடங்கள்ல இந்த செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் இவங்க 3 பேர் பார்க்கிறாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு இந்த மாதம் முழுவதும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு 100% துல்லியமாக பார்க்கலாம் வாங்க. நம்ம முதலாவதாக பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரிங்களா. உடல் நலத்துல ரொம்ப காலமாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையறதுக்கு இந்த மாசம் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணும். எடுக்காம திடீர்னு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ஓப்பனா சொல்ல போனா குறைவுதான். சரிங்களா. ஆனா உடல் நலத்துல இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த டாக்டர் கிட்ட நல்ல ஆலோசனை கேட்டுட்டு மருந்தெடுங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடிக்கு ஏற்படும். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப பயப்படணும் தேவையில்லை. சரிங்களா. அதே மாதிரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, தொழில் ஸ்தானம். அந்த மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் இந்த ஆடி மாசத்துல அப்படின்னு வச்சு பார்த்தோம்னாங்க, தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அமைஞ்ச காலன்னு வைங்களேன். இந்த ஆடி மாசம் பொறுத்த அளவுக்கு முன்னாடி இருந்த ஒரு முன்னேற்றத்தை விட இந்த மாசம் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. சரிங்களா. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தொழிலை விரிவாக்கம் செய்வது இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா. அதே மாதிரி தொழில்ல இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு இந்த மாதம் மட்டும் தொழில்ல குடுக்கல் வாங்கல் பிசினஸ் இது மாதிரி பண்ணலாம் தொழில் ஸ்தானம் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா. அதே மாதிரி அடுத்து வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு, வேலைக்கு எனக்கு இன்னும் கிடைக்கலங்க, 2-3 மாசமா ஜாபுக்கு ட்ரை பண்றேங்க, ஆனா எனக்கு இன்னும் ஜாப் செட் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க அனைவருக்குமே இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே அமைதியா இருந்தாலும் வேலைகள் தேடி வரும். ஆனா அந்த வேலையை அமைச்சுக்கிறது அமைக்காதது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி மேச ராசிக்காரங்க பொறுத்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஜாபில் சைன் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 3 மாசம் கஷ்டப்படுறேன்னு வைங்க. இந்த 3 மாசம் கஷ்டப்பட்டு கிடைத்த ஜாப் கான்ட்ராக்ட் ஜாப் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ போவீங்க. போயிட்டு ஒரு சம்பளம் வரும், ஃபேமிலியை குடும்பத்தை பார்த்துப்பீங்க. சரிங்களா. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு ஜாப் கம்ப்ளீட் ஆயிடும். உங்க டைம், நேரம், காலம் உங்க ஜாதகப்படி நல்லா இருந்துச்சுன்னா உங்களை அதே ஜாப்ல பெர்மனண்டா பண்ணிக்குவாங்க. சரிங்களா. அதே இது உங்க டைம், நேரம், காலம் கொஞ்சம் சரியில்லாம அதே ஜாப்ல இருந்து உங்களை 1 வருஷம் ஒர்க் பண்ணது போதும், எங்களுக்கு எந்த ஒர்க் ப்ராஜெக்ட் எதுவுமே எங்களுக்கு வரல அப்படின்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா திருப்பி நீங்க வெளியில திருப்பி இதே மாதிரி 3 மாசம் 4 மாசம் ஜாபுக்கு தேடிட்டு இருக்கணும். அதனால இப்ப பொறுத்த அளவுக்கு ஜாப் வந்தாலும் பெர்மனன்ட் ஜாபா இருக்கிற மாதிரி பாருங்க. சரிங்களா. அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு ஜாபில் இருந்து வெளியே வருவது, ரிசைன் பண்றது
இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆடி மாசம் பொறுத்தளவுக்கு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லதுங்க. கணவன் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மனைவி விட்டு கொடுத்து போகணும், மனைவி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கணவன் விட்டு கொடுத்து போகணும். இது மாதிரி விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் பொறுத்த அளவு. அதே மாதிரி ஓப்பனா சொல்ல போனா இந்த மேச ராசியில பிறந்தவங்க அதிகமா கோபக்காரங்களா தான் இருப்பாங்க. அந்த கோபத்தை அவங்களே கட்டுப்படுத்தி கரெக்டா உட்காரணும். சரிங்களா? கோபத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஓப்பனா சொல்ல போனா உங்க கோபத்தால நீங்க பல நட்புகளை இழந்திருப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் திருமண வாழ்க்கையில கரெக்டா இருந்து பார்த்துக்கோங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அடுத்து நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் பொறுத்தவரைக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி வெகுளித்தனமா விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதே மாதிரி அவசர திருமணம் இதெல்லாம் இந்த மாதம் பொறுத்தளவுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரியோர்களை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கறேங்க சொத்துக்கு, தகப்பன் வழி சொத்து இல்லாட்டி அம்மா வழி சொத்துக்கள் இது மாதிரி எனக்கு வருமா வராதான்னு எதிர்பார்க்கறேங்க. இப்ப சொல்ல போனா சொத்துக்கள் வர மாதிரி வரும், எல்லாரும் கூடி உட்காந்து பேசுவீங்க. ஆனா திருப்பி நாம பேசலாம் அப்படின்னு போகும்போது அந்த பேச்சு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கின்ற இந்த மாதம் பொறுத்தளவுக்கு சொத்துக்கள் தகப்பன் வழி தாயார் வழி சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது கரெக்டானபடி யூஸ் பண்ணாதது உங்க கையில தான் இருக்குங்க. ஓப்பனா சொல்ல போனா வீடு கட்டி சாவி கொடுத்துருவாங்க. அந்த சாவி ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள போறதும் யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்கு. அதை நீங்க தான் என்னன்னு கரெக்டான முடிவெடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் பொறுத்தளவுக்கு வாகனம்னு பாத்தீங்கன்னா வாகனம் பொறுத்தளவு வாகனம் வாங்குவதை இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த மாதம் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓப்பனா சொல்ல போனா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாகனத்துக்குன்னு சில ஜாதகங்கள் குறிப்பீடுகள் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த இதெல்லாமே பார்த்துட்டு டிராவல்ஸ் பிசினஸ் பண்றவங்க இது மாதிரி பார்த்தாங்க அவங்க ஜாதகமே தப்பா இருந்தாலும் அவங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே மாறி ரொம்ப மோசமா இருந்தாலுமே வாகனத்துக்குன்னு ஒரு ஜாதகம் அது வாகனத்துக்கான ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப சொல்ல போனா ஒரு வாகனத்துக்கு அதிர்ஷ்டம், சோதனை, யமகண்டம் இது மாதிரி விஷயங்கள் வாகனத்துக்கு ஒரு வாகனம் பொறுத்தளவுக்கு அந்த நம்பர் ஏன்னா வாகனத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. அந்த வாகனத்தில் வர நம்பருக்கு டிஎன் சொல்லி சில நம்பர் வரும். ஓகேங்களா? அந்த நம்பர் பிரகாரம் வச்சு நியூமராலஜி பிரகாரம் வச்சு ஜாதகம் பார்க்கும்போது இந்த வாகனங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கு. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல உங்க ஜாதகமே ப்ராப்ளமா ஜாதகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வர அளவுக்கு அந்த வாகன ரீதியில வாய்ப்புகள் இருக்கு. இது சொந்தமா வாகனம் வச்சவங்களுக்கும் இது பொருந்துங்க. சரிங்களா? இது பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தரேன். ஓகேங்களா? அடுத்து நாம பார்க்க போறது கல்வி ஸ்தானம். கல்வின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாசம் பொறுத்த அளவுக்கு கல்வி ஸ்தானத்துல ஓரளவுக்கு முன்னேற்றங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கல்வியில ஓப்பனா சொல்ல போனா கல்வி ஸ்தானம் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கல்வியில கவனம் செலுத்துவது இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமுங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி பெற்றோர்கள் பொறுத்தளவுக்கு கல்வி ஸ்தானத்துல பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்து கவனமாக கல்வி ஸ்தானம் பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அடுத்து நாம பார்க்க போறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வெளிநாடுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எளிதில் முடிய வாய்ப்புகள் அமையுங்க. ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணாத யார் கையில இருக்கு? நம்ம கையில் தாங்க இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடுக்கு நான் ரொம்ப நாளாக பல வருஷங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா எனக்கு வெளிநாடுக்கு நான் போக முடியலைங்க. அது ஏதோ ஒன்று தட்டி போகுதுங்க. அதே மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஃபீஸ் அமௌண்ட் எல்லாமே கட்டிட்டேங்க. ஆனா கட்டி இருந்தாலுமே என்னால வெளிநாடு போக முடியலைங்க. என்னோட சுய ஜாதகத்தையும் பார்த்தாங்க எல்லாமே கரெக்டா இருக்குங்க. கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க.
அப்படின்னு இருக்குங்க. வெளிநாடு சொந்த பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை கரெக்டான ஜோசியத்துக்கு கொடுத்து பாருங்க. அதுக்கு ஜாதகத்துல கண்டிப்பா பிரச்சனை இல்லாம ஏதோ ஒரு வழி ஒண்ணு கிடைக்கும். சரிங்களா? ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து கண்டுபிடிங்க. சரிங்களா? ஜாதகத்துல எல்லாமே கரெக்டா இருக்குன்னா நீங்க ஓப்பனா சொல்ல போனா ஜாதகங்கிறது என்னன்னா நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. நம்ம முகத்துல எங்கேயாச்சும் பருக்கள் இது மாதிரி இருந்தா கண்ணாடி பார்த்தாதாங்க தெரியும். அது மாதிரி அடுக்கடிக்கு ஜாதகத்தை நம்ம பார்க்கறது. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு, இந்த மாசம் எல்லாமே நல்லா இருக்கு, 2 மாசம் இந்த 3 மாசத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே திருப்பி இந்த 3 மாசங்கிறது நீங்க அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. முயற்சி பண்ணா அதுல உங்களுக்கு பாதி இது போயிடும். சரிங்களா? அடுத்த 3 மாசங்கிறது சில கிரகங்கள் மாறி இருக்கும், சில கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும். அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் நம்மளோட ஜாதகத்தை புரட்டி பார்க்கறது நல்லதுங்க. இதெல்லாம் வச்சு நீங்க கரெக்டா வச்சு பார்க்கும்போது வெளிநாடுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. உங்களுக்கு இது மேலேயும் வெளிநாடு செல்றதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ண அது மாதிரி டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த என்ன வழிமுறை என்ன பண்ணணும்னு நான் கரெக்டா நான் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து நாம பார்க்க போறது கடன் சார்ந்த விஷயங்கள். இந்த மேசராசிக்காரங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்துல இவங்களே அமைதியாக இருந்தாலும் கடன் தேடி வரும். சரிங்களா? ஆனா இந்த மாசம் பொறுத்தளவுக்கு கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்களே அமைதியா இருந்தால் கடன் தேடி வரும். வர விஷயத்த உங்களுக்கு தேவையா இருந்தா கடன் வாங்குங்க. இங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கினா கடைசியில ரொம்ப முழிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல கடன் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானம் பொறுத்து கடன் வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போறோம்னா நீங்க ரொம்ப காலமாக ரொம்ப மாசமாக ரொம்ப வருஷமாக சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. அது இந்த மாசம் பொறுத்த அளவுக்கு 170% அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது கரெக்டா வந்து தக்க வச்சுக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. உங்க கை ஒரு சொல்லப்போன ஒரு மனிதன் கிட்ட எல்லா டேலண்ட் திறமைகள் எல்லாமே இருக்கு. அது யூஸ் பண்றது யூஸ் பண்ணாது நம்ம கையில தான் இருக்கு. சில பேர் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணி அவங்க மென்மேலும் மேல உயர்ந்து வராங்க. சில பேர் அதை யூஸ் பண்ண தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அது யூஸ் பண்றதுக்கு என்னமோ அதுக்கான தகுந்த வழியை தேடினீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சு எளிதா வந்துடலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது வந்து மீன் பிடிக்க போறாங்கல்ல அவங்களுக்கான இது. ஓகேங்களா? இந்த மாசம் பொறுத்த அளவுக்கு மேச ராசிக்காரங்க பொறுத்த அளவுக்கு கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போவாங்க. சரிங்களா? கடல் மீன் பிடிக்க போகும்போது இந்த மாசம் மேசராசிங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அது கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்க உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? கரெக்டா நீங்க அது தகுத்தான் பாடுகள் வாங்கி எடுத்து கரெக்டா கடலுக்கு போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி வந்து கடலுக்கு போய் மீன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டே வந்தாலுமே அந்த மீன் வந்து விற்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்க கையில தாங்க இருக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப லாபத்துக்கு விற்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வந்த விலைக்கு விற்பாங்க. சரிங்களா? அது மாதிரி நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் லாபத்துக்கு விற்கிறது இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடிக்கு ஏற்படுங்க. அதுக்கு என்னதாங்க வழி, என்னதாங்க பிரச்சனை, நானே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க சரியாகலைங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை நல்லா புரட்டி பாடுங்க. ஜாதகங்கிறது என்ன, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி. ஓகேங்களா? அது புரட்டி பார்த்து அதுக்குள்ள பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடுங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி இந்த மேசராசிக்கிறவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தட்டு கற்பூரம் மாதிரி வந்து ஈஸியா வந்து பிடிச்சுக்குவாங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து மறக்கவும் முடியாது. சொல்லப்போனா இவங்ககிட்ட நல்ல டேலண்ட் எல்லாமே இருக்கு. சில நேரங்கள் அதை யூஸ் பண்ண தெரியாம தான் இவங்க வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. சரிங்களாங்க? அதே மாதிரி இவங்களுக்கு வந்துங்க அதிர்ஷ்டமான திசை இந்த மாதம் பொறுத்தளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாங்க கிழக்கு திசை. சரிங்களாங்க? அதே மாதிரி இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு சிகப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் பொறுத்தளவுக்கு மேசராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. தொழில்
பிஸ்னஸ், அதே மாதிரி அனைத்து விஷயங்கள். ஏன்னா தொழில்ஸ்தானம் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானங்கிறது அதிகமாக பெருகுங்க. சரிங்களாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதுக்கு ஜோதிட முறையில நம்ம தீர்வை கண்டுபிடிக்கலாம். என்ன பிரச்சனை எது ஜோதிட முறையில தீர்வு கிடைக்கும். சரிங்களா. அப்படி ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.